சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கார். அவர் வந்தால் தானே மனோஜுக்கு சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், பிஸ்னஸும் கிடைக்கும். அதனால் வந்து ரோஹிணியை கடுமையாக விரதம் இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. 2 நாளாக கஷ்டப்பட்டு விரதத்தை முடிச்சிடுறாங்க ரோஹிணி. 3ஆவது நாள் ரோஹிணி நான் காலையில் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போயிடுறாங்க. அம்மா சீக்கிரம் வந்துரு, இன்றைக்கி ஈவினிங் வந்து உனக்கு வந்து அங்க பிரதர்சனம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டி நீ ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அதே மாதிரி கூட்டிக் கொண்டு கோயிலில் பூரா நடக்க விடுதாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. எப்படியாவது இந்த மனோஜ் வந்து பணத்தை பற்றி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து கனடா போயிடுவார், நம்மளும் கூடவே போயிடணும். இந்த ஆன்ட்டிக்கிட்ட இருந்தோம்னா சரியே வராது. இந்த முத்தும் இந்த 48 நாள் வந்து இனி வந்து 48 சித்திரவதை பண்ணிடுவார், பெரியவே போயிடாது, நம்ம வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஜீவா. இந்த மாதிரி நான் 2-3 இடத்துக்கு போண்டிருக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கிளம்பி போகிறாரு. இப்போ போனோடனே சொல்கிறாங்க, முதல்ல கொஞ்சம் வெளியில் இல்லைங்க, அந்த ஏஜென்சி வரையும் போய்ட்டு வந்துடுறேன், எனக்கு ஃபாரினுக்கு இங்கே தான் டிக்கெட் போட்டிருக்கேன், நான் முறையாக போகும்போது கூட இங்கே தான் 10 லட்ச ரூபா கெட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே ஏஜென்சியில் போய் கேட்குறாங்க, எனக்கு டிக்கெட் வந்துருச்சா கனடாவுக்கு அப்படிங்கிறாங்க. வந்துடுச்சு ஜீவா மேடம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு அப்படிங்கிறாங்க. டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஜீவா மேடம் உங்களை தேடி 2 பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தேடி 2 பேர் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களை தேடி 2 பேர் வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்க. உங்கள் பாட்டி இறந்துட்டாங்களாம், உங்கள் அட்ரஸை கனடாவில் உங்கள் அட்ரஸை கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன என்னோடய அட்ரஸ் கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அட்ரஸையும் கேட்டாங்க, ஃபோன் நம்பரும் கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், சென்னையில் தான் இருக்குன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் எந்த தகவலுமே சொல்லலை, எங்கள் கஸ்டமர் தகவல்லாம் தர முடியாது, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு கிளம்பி வராங்க. என்ன மேடம் ஒரு மாதிரி வேர்த்து கொடுத்துருக்கீங்க, என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நாளைக்கு எனக்கு கனடாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், இன்றைக்கி அந்த பத்திரம் முடிக்கிறதுக்கு பணம் எல்லாமே இது பண்ணணும், வாங்க போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க இடம் முடிக்க வந்த இடத்துக்கு பத்திரம் முடியுது. பத்திரம் முடிஞ்சோடனே பணத்தை முத்தை வச்சு எண்ணி கொடுக்குறாங்க. முத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் 68 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 68 லட்ச ரூபா இருக்கா, மீதியை நான் வந்துட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இந்த சொத்தோட மதிப்பு வந்து 1 கோடி ரூபா அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், அப்படியா மேடம், சரி மேடம் அப்படிங்கிறாங்க. பண்ணோன்னே முத்து உங்கள் வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்கள், நீங்கள் 3 நாளாக எனக்கு கார் ஓட்டிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. மேடம் 16,000 ரூபா ஆகுது மேடம் அப்படிங்கிறாங்க. 16,000 ரூபா வாங்குறாங்க முத்து. இந்த சூழ்நிலை முத்து உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்ல, எதுக்குமே ஆசைப்பட மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க முத்தை. மேடம் உழைச்ச காசு வந்தால் போதும் மேடம், எதுக்கு ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இங்கே பக்கத்தில் எதுவும் பார்லர் இருக்கா அப்படிங்கிறாங்க. மேடம் பார்லர்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து ஒரு பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஒய்ஃபே வச்சுருக்காங்களா, சரி சரி நல்லதாக போச்சு, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. போகிற வழில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கேயா, இங்கே வந்து இந்த ரோஹிணி எல்லாம் பார்லர் வச்சுருக்கா, அந்த மனோஜோட முன்னாடி தான் வச்சுருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அந்த பார்லர் பேரை பார்க்கணும், இவங்க ரோஹிணி பார்லர்னால் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. உடனே பார்க்குறாங்க, பார்லர் பேர் மாறி இருக்குது. ஆமாம், அவங்க பார்லர் விஜயான்னு தானே வச்சுருந்தாங்கன்னா, சரி வேறு ஆள்கிட்ட விற்றுட்டாங்க போல், இந்த பார்லர் வேறு ஆள் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பார்லருக்கு போனால் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும், நீங்கள் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும் மேடம் தோராயமாக அப்படிங்கிறாங்க. ஒரு 1 ஹவர் ஆகும் முத்து அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் ஆகும் மேடம், சரி மேடம் சரி மேடம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் வெயிட்டிங் சார்ஜ் தந்துடுறேன் முத்து அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மேடம், நான் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக போட்டு போய் டீ குடிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஜீவா வர்றதை தூரத்துலேயே பார்த்துடுறாங்க ரோஹிணி. இந்த ஜீவா வந்து இப்படி வர கேர்கட்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்கார வை அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் உங்கள் பேர் அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனால் அந்த பார்லர் வந்து இப்போ வேறு ஓனர் கை மாற்றி போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், அவங்க விற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் மேடம் அப்படிங்கிறாங்க. ஜீவா கனடான்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓ இவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஃபோன் அடிக்காங்க மனோஜுக்கு. மனோஜ் ஜீவா இங்கே தான் இருக்கா, நீ உடனே என் பார்லருக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன உன் பார்லர் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்லர் தான் வந்திருக்காங்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்துடுறாரு. மனோஜ் வந்துடுறாரு. மனோஜ் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணிகிட்ட. அவள் உள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. நேரு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. மனோஜை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஜீவா பார்த்தோன்னே, ஏய் நீ கட் பண்ணிவிட்டு வித்தியாசமாக வந்தனா எங்களுக்கு தெரியாமல் போயிருமோ, கரெக்டாக பிடிச்சோமா அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க ஜீவா.
என் பணம் என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. உன் பணம்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஒழுங்கா சொல்லு, என் பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. என் கூட நீ சுற்றும்போது நான் தான் உன்னை செலவு பண்ணியிருக்கேன், உன் பணம் என்கிட்ட எது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பண்ணாத, எங்கள் அப்பா பணம் 27,00,000 உன்கிட்ட தந்தேன், நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் தான் செலவு பண்ணோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தால் சரி வராது, நீ போலீஸுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கு ஃபோன் அடிக்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனோஜ் என்னை ஏமாற்றினதுக்கு அவன் தான் பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அவர் ஏமாத்தினாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்கூட சுற்றிட்டு என்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உன்னையே கட்டினாரு அப்படிங்கிறாங்க. நான் எங்கே உன்னைய ஏமாற்றிட்டு போனேன், நீ தான் ஏமாற்றிட்டு பணத்தை தூக்கிட்டு கனடா பார்த்து உடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் வேணா கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நினைக்காங்க உடனே ஜீவா நினைக்காங்க, இவங்க 2 பேர்ட்டையும் கத்திக்கிட்டு இருந்தால் சரி வராது, முத்து கரெக்டாக கார்கிட்ட நிற்பார், நம்ம ஓடி போய் காரில் ஏறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எந்திரிச்சு பேசுகிற மாதிரியே பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. டபார்னு கதவை திறந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பித்தோடனே முத்து என்ன மேடம் வேணாம் மேடம், வண்டி எடுங்க அப்படிங்கிற, ஏறுங்க மேடம் இன்னும் மேடம் எதுவும் அவசரமா மேடம் அப்படிங்கிறாங்க. எடுங்க வண்டி எடுங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடியே மனோஜும் ரோகிணியும் ஓடி வராங்க. கண்ணாடியில் பார்க்குறாங்க, 2 பேரும் ஓடி வராங்க, யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணியும் மனோஜும் ஓடி வராங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் ஓடி வராங்க, என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க ரோகிணி. நீங்கள் முத்து நீங்கள் வண்டி எடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இருங்க, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு தான், இருங்க மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து இதாண்டா ஜீவா அப்படிங்கிறாங்க. இதுதான் ஜீவாவா? ஆமாம், அந்த மேடம் ஜீவா, அவங்க கனடாலேருந்து வந்திருக்காங்க. இவ தாண்டா ஏன்டா பணத்தை ஏமாற்றுனது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ ஆள் மாற்றி சொல்கிறியா? அந்த மேடம் சூப்பர் மேடம்டா, அவங்க கோடிக்கணக்கில் வரவு செலவு பார்க்குறாங்கடா, இன்றைக்கி கூட ஒரு இடம் முடித்தாங்க, பத்திரம் முடித்தாங்க, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த முடித்தாங்கடா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட 27,00,000 ஏமாற்றிட்டு போனேன், இனிமேல் எத்தனை பேர்ட்ட ஏமாற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதையாக பேசுடா அப்படிங்கிறாங்க ஜீவா. இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேச ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. கனடாவில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்னை பார்த்து இப்படி யார் 4 பேர் ஏமாற்றிட்டு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு போ, எனக்கு என் 27,00,000 வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மேடம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் வண்டி எடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. மேடம் உள்ளதை சொல்லுங்கள், அப்போ தான் எடுக்க முடியும். இவன் ஏமாந்தது எங்கள் அப்பாவோடைய உழைப்பு மேடம், 27,00,000 எங்கள் அப்பாவோட உழைப்பு. எங்கள் அப்பா ரயில்வேயில் நேர்மையாக வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ண பணம் மேடம், தயவுசெய்து உள்ளதை சொல்லுங்கள் மேடம். நீங்கள் சொல்கிறது உண்மையாக, அவன் சொல்கிறது உண்மையாக எனக்கு தெரியலை. அவன் ஒரு ஊதாரி எங்கள் அண்ணன், இல்லை வேறு வகையில் எதுவும் செலவு பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழி போடுதான்னு அதுவும் எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தப்பு உங்கள் அண்ணன் மேலே இல்லை, அவங்க மேலே தான் இருக்குது, பணம் அவங்ககிட்ட தான் இருக்குது, முதல்ல அவங்ககிட்ட வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மேடம் சொல்கிறீங்க மேடம், உள்ளதை சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, நீங்கள் வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மேடம், அவங்க எங்கள் அண்ணன், அது எங்கள் அண்ணி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் செய்ய முடியும். உள்ளது சொல்கிறீங்களா? சொல்லேன் மேடம். அங்கே பாருங்கள், உங்களை மேடம் நான் மரியாதையாக பேசிட்டேன், தயவு செய்து எங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றினீங்கன்னா கொடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவுக்கு நினைக்கிறாங்க, ஆகா இவங்கெல்லாம் ஒரே குடும்பம் போல், இன்னும் இவங்ககிட்ட தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து நான் அவங்ககிட்ட வாங்கியிருந்தேன் பணம், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அதை கொடுங்க, உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் மேடம், எங்களுக்கு எங்கள் அப்பா உழைப்பு வந்தால் மேடம் போதும் மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஜீவா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. நான் ரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நீ ஒரு 27,00,000 பேக்கில் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. நீ என்னடி அதுக்கு அவசரம் நடி அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. போனோன்னே காரில் இருக்க ஜீவா கை காமிக்கிறாங்க, இங்கே வா அப்படிங்கிறாங்க. அவங்க ஆட்டோ ஓட்டி இறங்கி போகிறாங்க. காருக்குள்ளே ஏறுறாங்க. என்னடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜையும் ரோகிணியும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆஹா இவங்களும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நாங்கள் சொன்ன மாதிரி பணம் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க ஜீவா. உடனே 27,00,000 கொடுக்குறாங்க. உடனே முத்து நான் ஒரு நிமிஷம் மேடம் எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வாங்குறாங்க. உடனே முத்து நீங்களும் இவங்க கூட சேர்ந்து சரிங்களா அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் பார்லர்னு கேட்கும்போது எங்கள் அண்ணி பார்லர் இருக்குன்னு நினைவு வந்துச்சு, அதனால இறக்குனேன், இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தான் ஏமாற்றிருக்கீங்க வச்சுருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. எங்கள் பணம் தந்த பிறகு நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் இவங்க மேலே தான் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து மனோஜை பார்த்து மனோஜ் சொல்கிறாரு, இவாய் நீ ஏமாற்றிட்டு போவா, இவளுக்கு நீ கார் ஓட்டிட்டு டப்பி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டே முட்டாள், எனக்கு இவங்கன்னு எப்படா தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, உங்கள் பணம் தான் வந்தாச்சு இல்லை, ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா ரொம்ப ஷாக்காகிறாங்க. இவன் போலீஸில் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா, இவன் அவ்வளோ அறிவாளியாகும் அதுக்கும் போக மாட்டான், சோம்பேறி போயிடலாம் நினச்சோம் அப்படின்னு நினைக்காங்க ஜீவா. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஜீவாவோட ஃப்ரெண்டு, அந்த கம்ப்ளைண்ட்டையும் க்ளோஸ் பண்ணால் தான் ஜீவா நீ அடிக்கடி கனடாவிலேருந்து வர முடியும் போக முடியும், அதுபோக என்றைக்காவது ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மனோஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்,
போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நம்ம பணத்தை கொடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவும் சொல்கிறாங்க, அதான் எங்களுக்கு இதாக இருக்கும் முத்து, நீங்கள் வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் மனோஜ் சொல்கிறாரு, நம்ம பணம் தான் வந்துட்டு நம்ம எதுக்கு போலீஸுக்கு போனால் அங்கே நம்மகிட்ட கமிஷன் கேட்பானோ, நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அங்கே என்ன நம்ம கொடுக்கணும், நம்ம பணம்டா, நம்ம அப்பா பணம், நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க, எப்பா நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனையாடா, எதுவும் பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உங்கள் காணாமல் போன பணம் வந்துடுச்சுப்பா அப்படிங்க. என்ன காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மனோஜ் ஏமாந்தாமலப்பா ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கியாச்சுப்பா. அவங்க ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா கையில் நீங்களே கொண்டு போங்க, இல்லைனா நான் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் தருவேன்னு சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் உடனே ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்காரு. இதை பார்த்தா விஜயா கேட்குறாங்க, என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சந்தோஷமான செய்தி, மனோஜ் ஏமாந்த பணம் கிடச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. எந்த பணங்க அப்படிங்கிறாங்க. அந்த 27 லட்ச ரூபாயை அவர் பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்தாமல, அது முத்து வாங்கிட்டானா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்காங்க எல்லோரும். உடனே எனது மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா உன் வீட்டுக்காரன் அந்த 27 லட்ச ரூபாய் மீட்டுட்டாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா முத்து உண்மையிலே வாங்கிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வாங்கிட்டானா, ஆனால் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மனோஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா தான் வந்துட்டு பணத்தை திருப்பி தருவாங்களா அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாங்க எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை பிடிச்சி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா ரொம்பவே பரபரப்பாக முன்னாடியே வந்து நிற்காங்க. பணம் வந்துருங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் பணம் வரப்போதில்லை, அதான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் கரெக்டாக வந்துடுறாரு. அப்பா அந்த பொண்ணு உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு வந்து பணத்தை வந்து போலீஸ்கிட்ட பெற்று கொண்டு இப்போ கொடுத்துட்டேன்னு சொல்ல நம்மளும் பெற்று கொண்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஸ்டேஷனில் வாசலில் நிற்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் பணத்தை உங்கள் கையில் தரணுங்கிறதுக்காக தான்ப்பா கூப்பிட்டேன். அவன் வந்து ஒரு ஊதாரி, உங்களுக்கு தெரியும் மனோஜ் பொறுத்தில் அவன் ஏதாவது செலவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவனே இவன் ஸ்டேஷன் முன்னாடி வந்து ஊதாரி அப்படி இப்படின்னு சொல்லுவானா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், பணம் என் கையில் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ், நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், ஜீவா இடத்தில் அவள் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க போலீஸ்ட்டு, எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க. மேடம் கொஞ்சம் பொறுங்க, சிஎஸ்ஆர் போட்டு ஒரு நம்பரை தரோம் அப்படிங்கிறாங்க. நம்பரை தந்துட்டு எல்லாமே காப்பீஸர் கொடுக்குறாங்க. 2 சைட்லேயுமே கொடுக்காங்க. கொடுத்தோடனே பணத்தை வந்து எங்கள் அப்பாட்ட கொடுங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, நான் இதை வந்து யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், மனோஜ் அப்பாட்ட பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா கொடுக்கணும், ஏன்னா தொழில் பண்ணாதான் அப்பா தண்டாங்களே அப்படிங்கிறாங்க. நீ எதை தொலைச்சிட்ட, இப்போ அப்பா தரணுமா தர வேண்டாமான்னு சொல்லி அப்பா முடிவு எடுத்துப்பாங்க, அப்பாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மனோஜ் வந்து அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை பணத்தை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவும் மனோஜும் அப்படியே ஏக்கமாக பார்க்குறாங்க. உடனே விஜயா கார் எடுங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. வண்டி வீட்டுக்கு போகுது. பின்னாடியே முத்தும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்தை ரொம்பவே பாராட்டுறாரு அண்ணாமலை. ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இவ்வளோ காலமாக ரயில்வேல வேலை பார்த்த இதுக்கு ஒரு சாட்சின்னா இந்த பணம் தான். இந்த பணத்தை நீ மீட்டுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஒரு பெற்ற தாய் வந்து பிள்ளையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சி தான் நீங்களா ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன். இல்லை நான் கூட வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை நிலை தெரியுமே அப்படிங்கிறதுக்கு தான்ப்பா உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, எங்கள் மாமாவுக்கு இவ்வளோ சந்தோஷம் நான் வந்தது பார்த்ததே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க, இவங்க 2 பேரும் ரொம்பலாம் சிங்கடிக்கிறாங்க. இந்த பணத்துக்கும் பங்கு கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே இந்த பணத்தை தாங்கப்பா, நான் வந்து கனடாவுக்கு பணம் கட்டினா கட்டிடுறேன், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறார், அண்ணாமலை சொல்கிறாரு, உனக்கு எந்த சிந்தனையும் முழுமையாக இல்லை. உனக்கு வந்து வேலைக்கு போகிறியா அப்படின்னா அந்த சிந்தனை இல்லை, தொழில் பண்ண போகிறியா அப்படின்னா அந்த சிந்தனை இல்லை, ஏதாவது ஒன்றை பண்ணணும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டே உன்ட்ட இல்லையா, உன்னை நம்பி விட்றா பணம் தர்றது. அன்னைக்கு நீங்கள் தந்தீங்களா அப்போ 27 லட்ச ரூபா நீ நம்பி தானப்பா தந்தீங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நீ உன்னை நம்பினேன், ஆனால் நீ வந்து அந்த நம்பிக்கையை நீ பொய்ப்பிச்சிட்ட. அப்போ அதை வந்து 2-3 முறை பண்ணிட்டேன், அதுக்கு நான் பண்ண முடியாது. இன்னும் வந்து நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அப்பா உங்கள் பணம்பா, உங்கள் உழைப்பு, உங்கள் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட தானேப்பா செய்வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாடா உண்மைதான், அப்பா உழைப்பு, அப்பா பணத்தை அப்பா தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைச்சிருக்கீங்க, மற்றவங்கள மாதிரி லஞ்சம் வாங்குறதோ வைக்கிறதோ இல்லை.
இந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த பணத்தை நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் பயன்படுத்துற மாதிரி வைங்க அங்கிள். அதான் நல்லது எதிர்காலத்துக்கு. எல்லாருக்குமே யங் ஸ்டேஜ் தான். அவங்கவங்க உழைச்சி சாப்பிட்டுக்கிடுவாங்க, உருவாக்கிக்குவாங்க. நீங்கள் வயசு போயிருச்சு உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. சுத்திமா அதெல்லாம் சொல்லாதம்மா. மனோஜுக்கு தொழில் பண்ணாதானம்மா ஜெயிக்க முடியும். ரோஹிணி அப்பா வேறு உள்ளே இருக்கார். அவரு கூட ஹெல்ப் பண்ண முடியாமல் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி பேசுகிறீங்க? ரவிட்ட எங்கள் அப்பா கூட பேசினாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன், வீட்டோட இருங்க, வைங்க, உங்களுக்கு என்னனாலும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரவி என்ன சொன்னான் தெரியுமா ஆண்டி? நான் சுயமாக என்றைக்கு உழைச்சி நான் பண்ணுறேனோ நான் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆள் உழைப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னா. அதை மாதிரி தானே அவங்க அண்ணனும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் ரவி, உன் ஒய்ஃபு கரெக்டாக பேசுகிறாடா அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையை தானே சொல்லணும். நம்ம அடுத்த உழைப்புக்கு ஆசைப்படக்கூடாது. அப்பா நம்மளை பெற்றாங்க, வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சுருக்காங்க, இருக்க ஒரு வீடை கட்டி வச்சுருக்காங்க, இன்றைக்கி இருக்கோம். ஏன்னா அவங்க உழைப்பில் சில நேரங்களில் சாப்பாடு போடுறாங்க. அதை தான் இந்த வயசில் அவங்க செய்ய முடியும். அதை தாண்டி அவர் உழைப்பு, ஒட்டுமொத்த உழைப்பு நம்ம பெறணும், நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, டேய் நீங்கள் 2 பேரும் எனக்கு கிடைக்கிற பணத்தை ஏன்டா கெடுக்குறீங்க? எங்கள் அப்பா எனக்கு தருவாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் அப்பா இல்லை, ரவிக்கும் நான் அப்பா தான், முத்துக்கும் நான் அப்பா தான். 3 பேரையும் மனசில் வச்சு தான் சிந்திக்க முடியும். அன்னைக்குள்ள நிலைமையில உன்கிட்ட பணம் தந்தோம்னா அன்னைக்குள்ள சூழல் அது, அன்னைக்கு நான் இருந்த மன கஷ்டம் அது, அதனால் தந்தேன்னு உனக்கு தெரியும். அதை நீ பயன்படுத்தாமல் விட்டுட்ட. இப்போ நீ பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. ஏன்னா இதுக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, என்ன ஐடியாப்பா, என்ன பண்ணாப்பா நீங்கள் பணம் தருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே பாரு, சுருதி சொல்கிறதும் ரவி சொல்கிறதும் முத்து சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடைசி காலத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒரு கஷ்டப்படும்போது என்னால் தாங்கி உதவவும் முடியும். அதுபோக விஜயாவுக்கும் எனக்கும் பின்காலங்களில் உதவிகரமாகவும் இருக்கும். அது சொல்லுறது எனக்கு புரியுது. அவங்கவுங்க எந்திரிச்சு வாங்க, உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஒட்டுமொத்தமாக செய்யணுன்னா அது நடக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த பணத்தை பெறதுக்கு நம்ம எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அலைஞ்சிருக்கோம். இந்த முத்து வாங்கி பணத்தை அங்கிள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அங்கிள் நம்மள்கிட்ட பணத்தை தராமல் அவங்க வேறையாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரில. இந்த ஆன்ட்டி வேறு 48 நாள் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2-3 நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை கட்டிடுச்சு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ, அவங்க என்ன செய்ய போகிறோமோ தெரில. மனோஜுக்கு இந்த பணத்தை வச்சு ஃபாரின் போயிடுவாருன்னு பார்த்தா நடக்காது போலயே. நானும் பேசாமல் கனடாவில் போய் இருந்துடலாம். அங்கே போய் இருந்தால் இந்த ஆன்ட்டி நீ சந்தேகப்பட வாய்ப்பும் இல்லை, உங்கள் அப்பா எங்கே வர போகிறாங்கன்னு கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு நினச்சி இங்கே என்னென்னா அதுக்கு வித்தியாசமாக நடக்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. முத்து சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, எப்பா இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா, நம்ம எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் எங்கேயும் வரல, எனக்கு எதுவும் நல்லது நடக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு வேலைக்கு, எங்கே போ, அவனுக்கு அந்த வேலை ரெடி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எப்பா என் படிப்புக்கு ஏற்ற வேலை தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு காலம் நீ அந்த வேலைக்கு போய்க்கிட மாட்டே, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த பணத்தை மனோஜ்கிட்ட கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எல்லாருக்கும் பங்குள்ள பணத்தை ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்தேன், அப்படி நான் இந்த நேரத்தில் கொடுத்துருக்கக்கூடாது, அன்றைக்குள்ள சூழல் அது. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு மனோஜ்கிட்ட கொடுத்தா ஒரு பிரயோஜனப்படுத்த மாட்டான். பார்த்தல, 1,00,000 ரூபா வீட்டில் இருந்துச்சு, அதை கூட அவன் தூக்கி கொண்டு போய் வீணாக தான் ஆக்கினான். பார்த்துட்டு தானே இருக்கேன். இந்த 27,00,000 வம்பாக தான் ஆக்கும், அப்படி ஒரு மனநிலையில் தான் அவன் இருக்கான். உழைச்சி சாப்பிடணுங்கிற மனநிலை அவன்கிட்ட கிடையவே கிடையாது. சுரண்டி சாப்பிடக்கூடிய மனநிலையில் தான் இருக்கான். அதுபோக சுயமாக ஒரு உழைச்சி நான் முன்னேறுவேங்கிற தன்னம்பிக்கைலாம் கிடையாது. எனக்கு பெரிய வேலை கிடைச்சா தான் செய்வேன், சின்ன வேலை கிடைச்சா தான் செய்வேன், செய்ய மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு தொழில் பண்ணதாக இருந்தால் ஒரு லேபராக இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். துவக்க போகிறான்னு தெரிஞ்சால் அவனை நம்பி நம்ம எப்படி இது பண்ணுவோம் சொல்லு? ஒரு குதிரை பந்தயத்திலே ஜெயிக்க போகிற குதிரையில் தானே யாரும் பந்தயம் கட்டுவாங்க. துவக்க போகிற குதிரையில் யாராவது பந்தயம் கட்டுவாங்களா? அதே மாதிரி மனோஜ் ஜெயிக்க வந்த குதிரை இல்லை, அவனை நீ சோம்பேறி ஆக்கிட்ட. அவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் ஒன்று தான், ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போய் ஒரு 6 மாதமாவது ஒரு வேலையை நிரந்தரமாக பார்த்தாம்னா அவனை நம்ம நம்பலாம். ஆனால் அப்பேற்பட்டவனுக்கு தான் நம்ம எதுவும் செய்யணுன்னா கூட யோசிக்க முடியும். இப்படி இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப ஏமாற்றமாக ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே மனோஜ் போகிறாரு, பார்த்தியா ரோகிணி, இந்த முத்து பணத்தையும் எனக்கு கிடைக்க விட மாட்டான்னு கட்டாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாம் ஒன்றால தான், நீ இப்படி இருந்தாலும் உன்னை நம்பி யார் பணம் தருவா? பெத்த அப்பா தானே உங்கள் அப்பாவும், அவங்க அப்பாவே தர மாட்றாங்க, அவங்க அம்மாவும் பேருக்கு தான் சொல்கிறாங்க, ஏங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க மாட்றாங்க.
இப்படிப்பட்ட குடும்பம் உனக்கு தேவைதானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நானும் அதான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தொழில் பண்ண விடாமல், எனக்கு பிடிச்ச வேலைக்கு போக விடாமல் இவங்க பண்ணுறாங்க, வைக்காங்க அப்படிங்கிறாங்க. போ மனோஜ், உன்னை நம்பி கட்டினதுக்கு நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சங்கடப்படுறேன். பாரு, எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார். அவர் வெளில வர்றதுக்காக உங்கள் அம்மா வந்து எனக்கு விரதம் இருக்க சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணாங்க. நான் அதுக்கு கூட இருக்கலை. எப்படியாவது விரதம் இருந்தாலாவது உனக்கு அந்த பணம் கையில் கிடைக்கும். அதை வச்சு நீ ஃபாரின் போவ, நானும் உன் கூடயே வந்து செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எனக்கு என்ன செய்யணும்னே தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது செஞ்சிட்டே இருப்ப. அதை வந்து நான் வந்து இதை ஏன் செய்த, அதை ஏன் செய்தேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் நீ இப்போ ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 1,00,000 நீ வீட்டிலேருந்து எடுத்த. அந்த 1,00,000 எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி அங்கிள் வைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா உனக்கு தரப்போகிறது இல்லை, முத்து தரவிட போகிறதும் இல்லை, இந்த சுருதி சும்மா இருக்க போகிறதும் இல்லை, உங்கள் அம்மா சொல்ல உங்கள் அப்பா கேட்க போகிறதும் இல்லை. இப்படி இருக்கும்போது நீ வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். உங்கள் அப்பா பணத்தை எங்கே வைக்காரு, எப்போ அவர் வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கார், வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்காங்க, ரெண்டையும் பயன்படுத்தி அந்த பணத்தை நீ அடிக்கணும். ஆதாரமே இல்லாமல் அடிக்கணும். அப்படி அடித்தாலும் உங்கள் அப்பா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு போலீஸுக்கு போகிறது பிடிக்காது. சரியா? அதனால் அந்த பணத்தை வசமாக அடிச்சுட்டு இந்த பணத்தை வச்சு நம்ம செட்டில் ஆகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இதை நம்ம ஃபைனலாக செஞ்சிட வேண்டியதான் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நானும் அதான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து வேலைக்கே ஆகாது. நம்ம எப்படியாவது இந்த 27,00,000 அடிச்சு தான் ஆகணும். அப்படின்னாலும் உங்கள் அப்பா பணம் தான், உனக்கு இதில் தான் பங்கு இருக்கு. அப்படியே வெளியே தெரிஞ்சாலும், எப்பா நீங்கள் தரலை, எனக்கு தொழிலுக்காக நான் எடுத்துட்டப்பான்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம அடிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்படியும் உங்கள் அப்பா பீரோவில் தான் வைப்பாங்க, என்ன நம்ம எப்படியாவது இந்த பணத்தை அடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. மனோஜ் ரோகிணி மட்டும் வீட்டிலே இருக்காங்க. இன்னும் இதை பார்த்த முத்து, என்ன இவங்க ஒரு மாதிரி 2 பேரும் பம்மிட்டே கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. இந்த சூழ்நிலையில் எப்பாட சொல்கிறாங்க. எப்பா பணம் பத்திரமா வைங்க, வீட்டில் இருந்தால் பணம் சேஃப் கிடையாது, பார்த்துக்கோங்க, மனோஜ் மொழியும் சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும்லடா, நீ எப்பவும் அவனை இது பண்ணிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவன் வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான், சரியில்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிப்பா, இதுக்கு எதாவது வழி பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. சரி முத்து, முதல்ல பேங்க் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை போயிட்டார். நம்ம வந்து பணத்தை அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோகிணியும் மனோஜும் ரூம்லேயே காத்துட்ருக்காங்க. அண்ணாமலை பணத்தை எடுத்துகிட்டு நேராக முத்து கூட போகிறாரு. பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறாரு. பேங்க்கில் டெபாசிட் பண்ணது தெரியாமல் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா பீரோவை திறந்து பணத்தை அடிச்சிட வேண்டியதான் ரோகிணி, நீனும் பார்லருக்கு புறப்படும் மாதிரி புறப்படு, நானும் புறப்படுவேன். பேக்கில் பணத்தை தூக்கி வச்சுட்டு கிளம்பிடலாம், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மிஞ்சி போனால் வந்து 2-3 நாளைக்கு ஒன்று ஃபோன் அடிப்பாங்க. சரி மனோஜ் தானே எடுத்துகிட்டு போனால், தொழில் பண்ணி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அம்மா சொல்லி சமாளிச்சிடுவாங்க, ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க. நேராக இவங்க 2 பேரும் துணிமணிலாம் புறப்பட்டுக்கிட்டு நேராக பீரோவை போய் திறக்கிறாரு. அண்ணாமலை பீரோவை அங்கே பார்க்குறாரு, பணம் இல்லை. ரோகிணி, பணத்தை காங்கலை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உங்கள் அம்மா பீரோவில் வச்சுருக்காங்களான்னு பாரு அப்படிங்கிறாங்க. விஜயா பீரோலையும் தேடி பார்க்குறான், அங்கேயும் பணம் இல்லை. அப்போ அங்கிள் எங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தெரியலையே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தேடி பார்க்குறாங்க, ரொம்பவே முடியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த ரூம் ஃபுல்லும் தேடி பார்க்குறாங்க, நடக்கலை. இந்த சூழ்நிலையில் டெபாசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. முத்தும் அண்ணாமலையும் வந்து பார்க்குறாங்க. விஜயா ரூமில் 2 பேரும் அங்கங்கே தேடிட்டு கிடக்காங்க. பீரோ கீரோ எல்லாம் திறந்து கிடக்கு. உடனே முத்து சொல்கிறார், நான் சொல்லப்பா, இந்த வீட்டில் பணம் இருந்துச்சுன்னா இருக்காது, நம்ம வீட்டில் உள்ள திருடன் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு இவன் அம்மா தான் திருடன், அங்கே பாருங்கள் என்ன செஞ்சிட்ருக்கான்ட்டு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அங்கங்கே திறந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக்காகிறாரு. இப்படி இறங்கிட்டேடா மனோஜ், உன்னை பற்றி சந்தேகப்பட்டு தான் முத்து சொன்னான், நான் கூட அப்போ அப்படி நினைக்காத, சரி ரைட்டு, வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னா பேங்க்கில் வைப்பேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. தான் வந்து திருட வந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டாலும் கூட இந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டாரேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனைப்படுதார் மனோஜ். ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. டேய், நீ திருடுத அளவுக்கு போயிட்ட, இப்படி இருக்க இடத்துல எப்படிடா வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லப்பா, எனக்கு தொழில் பண்ண ஏன்பா நீங்கள் பணம் தர மாட்டேறீங்க, நீங்கள் பணம் தராதனால தானே நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீனாவது புத்தி சொல்லியிருக்கணும், நீ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருக்க, இது தப்பு வைன்னு சொல்ல மாட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா, அந்த யோசனை சொன்னதே ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே விஜயாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. என்னங்க எங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. ரூம் பூரா பீரோ கீரோலாம் திறந்து கிடக்கு, ஒரு மாதிரி கிடக்கு, பணத்தை எங்கே அப்படிங்கிறாங்க. பணம்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் திறந்து போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை யாருமே திறந்து போடல,
அவன் மருமகனும் மகனும் தான் வந்து ரூம் பூரா பணம் தேடிருக்காங்க. கிடைக்கலன்னோனே இப்படி கிடக்கு அலங்கோலமாக கிடக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த பணம் எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சிருப்பான் போல மனோஜ். முத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னான், அந்த பணம் வீட்டில் இருந்தால் ஆபத்து தான்பா, அதனால் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னா நாங்கள் டெபாசிட் பண்ணுறதுன்னு இருக்கோம். இங்கே அதே மாதிரி முத்து சொன்ன மாதிரியே பீரோவை திறந்து பணம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மனோஜும் ரோகிணியும் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ரோகிணி, நீ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, நீ இப்படி செய்யலாமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்ய ஆண்டி, இவருக்கு பிஸ்னஸ் பண்ணதுக்கும் நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேறீங்க. எங்கள் அப்பா வெளில வந்திருந்தாங்கன்னா ஒரு செக்கில் கொடுத்துருப்பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க ரோகிணி சொல்கிறதும் சரிதானங்க, அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவங்க வந்தால் ஒரு செக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு செய்ய வேண்டாமாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு பிள்ளை இல்லை விஜயா, நம்மளுக்கு 3 பிள்ளை இருக்குது. 3 பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் முறையாக கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ள சூழ்நிலைலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்க. மீனோட அப்பா வந்து என்னால் அவர் வந்து காரணமாயிட்டேன். அதை நான் வந்து மன ரீதியாக வந்து அதை ஆற்றுறதுக்கு தான் அதை செய்யணும்னு நினச்சி செஞ்சேன். ஆனால் மனோஜ் அதுலேயுமே அந்த கடமையை தவறிட்டான். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் தவறிட்டான். இப்படி இருக்கும்போது வந்து நான் அவனுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. இந்த பணம் வந்து பின்காலத்தில் எனக்கு பயன்படுதோ பயன்படலையோ, என் பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் எது ஏற்றத்தாழ்வுல இருக்கோ அதுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதை தானங்க நீங்கள் முதல்லே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ்கிட்ட முதல்ல சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது, சுயமாக உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்குது, நேர்மையாக எப்படி வாழணும்னு தெரியாத ஒரு எண்ணம் இருக்குது அவங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த நிலைலாம் மாறி அவன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு காலமும் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது ரோகிணி, நம்ம விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருந்து. அங்கிளுக்கு வந்து நம்ம வந்து திருட வந்ததும் தெரிஞ்சு போச்சு. அது போக இன்னும் வந்து மனோஜுக்கு பணம் கொடுக்க போகிறதும் இல்லை, நானும் பெரட்டி கொடுக்க போகிறதும் இல்லை மனோஜுக்கு. என் வாழ்க்கை என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இந்த பார்லர் நம்ம சொந்த பார்லர்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது அடமானம் வாங்கி இது மாதிரி பணம் வாங்கிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம பார்லர் அடை வச்சு தான் மனோஜை வந்து ஃபாரினுக்கு அனுப்பணும். இனிமேலும் இந்த வீட்டில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. நம்ம லட்சணம் புறம் தெரிஞ்சிடும், கடைசியில் நம்மளை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்படி தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரொம்ப வெட்கப்பட்டு போய் ரோகிணி வந்து ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. மனோஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நம்ம நைட்டே பணத்தை அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போமாவது உழைச்சி சாப்பிடணுன்னு நினச்சிப்பாரு. இங்கே பாரு, முத்து நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரு, உங்கள் அப்பா எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரு, ஆண்டி எவ்வளோ கேவலமாக நினைக்காங்க. நாளைக்கு எனக்கு என்ன வேண்டுதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில, அவ்வளோ சங்கடம் இருக்குது. அதனால் நீ வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடச்சா தான் ரோகிணி நான் போவேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு காலமும் ஒரு வேலைக்கும் போக போகிறதில்ல, ஒவ்வொரு நாளையும் நீ அசிங்க தான் படுத்த போகிற. இப்படி பாரு, நான் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். உன்னால் திருடினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருடவும் வந்தேன், அதுவும் பணம் கிடைக்கல, அது பணமும் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அசிங்கமும் பட்டாச்சு. இனிமேல் இந்த வீட்டில் எப்படி வாழ முடியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நம்ம தனி கொடுத்தனம் போனால் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் கேட்குறாங்க, உன்ட்ட கையில் காசு எவ்வளோ இருக்குது மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு இது இல்லை அப்படிங்கிறாங்க. அதையுமே நான் தானே உழைச்சி தனி வீடு பார்க்கணும், கொஞ்சம் பொறு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு விடை சொல்கிறேன். உனக்கு 14 லட்ச ரூபா எப்படியாவது நான் கடை வாங்கி தரேன். நீ ஃபாரின் போய் உழைச்சி நீயும் என் வருங்கால குழந்தையும் காப்பாற்றுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக உனக்கு எப்படியாவது நான் என் பார்லர் விற்றுனாலும் உனக்கு நான் கடை வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, இதை எப்படியாவது செய் ரோகிணின்னு அப்படிங்கிறாங்க. என் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இதை பார்த்த விஜயா கேட்குறாங்க, டேய் சொந்த வீட்டிலே திருட வந்து மாடிட்டு உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம வீடு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், ரோகிணி எனக்கு பணம் ரெடி பண்ணி தரேன்ட்டா அப்படிங்கிறாங்க. அப்பா வெளியே வந்துட்டாரடா அப்படிங்கிறாங்க. இல்லை யார்ட்டையாவது நான் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் ஃபாரினுக்கு போங்கன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சரிடா அவள் பெரிய பணக்காரியாக நினச்சா ஒரு நாள் ரெடி பண்ணி தந்துடுவா, நீ கொலைப்படாத, நீ ஃபாரின் போகிறதுக்கு என்ன வழி அதை பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே முத்து வராரு. டேய் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் நீ திருந்த மாட்டேனடா, மாப்பிள்ளை காலமாக தான் அலைவேனே அப்படிங்கிறாங்க. டேய் நான் பொண்ணு கட்டின வீடு பெரிய பணக்காரங்கடா, என்றைக்குனா இன்றைக்கி கைதாங்க தான் செய்வாங்க, இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டா அப்படியே போயிடணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்படி கற்பனை கோட்டையே கட்டிக்கிட்டு உண்மையிலே முன்னாடிக்கு நாடு வந்து மலேசியா தானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, என் பொண்டாட்டிக்கு சொந்த நாடே மலேசியா தான்டா அப்படின்னுட்டு இருக்காரு. இனி என்ன நடக்கும் தான் நம்மளை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.